வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஸ்கெட்சர் அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சரை பற்றி பார்க்க போகிறோம். இதை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, பட் இது பிகினர்ஸ்க்கு நான் இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ டேக்கிங் திஸ் என்னுடைய லைவ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கு இதை நான் சொல்லியிருக்க மாட்டேன். அவங்க பார்த்தாங்கன்னா இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போது ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்கெட்சருக்குள்ளே போயிடுறேன். ஸ்கெட்சருக்குள்ளே இந்த மாதிரி நம்ம நிறைய சர்க்கிள் போட்டிருக்கிறேன். ஓகே, எல்லாத்துக்கும் டைமென்ஷன்ஸும் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணுறது வந்து கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். ஓகே, பிகினர்ஸுக்கு. அதனால இந்த யூசர் செலெக்ஷன் ஃபில்டர்னு ஒரு டூல் பார் இருக்கு. அதில் இந்த பாயிண்ட் ஃபில்டர்னு ஒரு தனி ஆப்ஷன் இருக்கு. இது என்னன்னா கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு போனோடனையும் அந்த பாயிண்டருடைய சிம்பிள் வந்து மாறுது. ரைட், நம்ம அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி எப்படி டைமென்ஷன்ஸ் இருந்திருந்தாலும் நம்மளால கண்டினியூஸாக வெறும் பாயிண்ட்டை மட்டும் பிக் பண்ண முடியும். இப்போ வேற எதையுமே பிக் பண்ண முடியாது. அதாவது ஒரு ஆர்க்கையோ எதையுமே பிக் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆப்ஷன் வந்து வெறும் எனேபிள் ஆயிருந்துச்சு, அடுத்தடுத்த ஸ்கெட்சுக்குள்ள உள்ள போனாலும் உங்களால எதையுமே பிக் பண்ண முடியாது. இதுல வந்து எப்பயுமே ஒரு கண்ணு இருக்கட்டும். ஓகே, இதை செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை முடிஞ்சோடனையும் அன்செக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இது வந்து ஸ்கெட்சர்ல மட்டும் இல்லை, இப்போ 3D மாடல்லையும் சரி, இந்த யூசர் செலெக்ஷன் அந்த டூல் பார் இருக்கும். அதில் இந்த பாயிண்ட்டை மட்டும் பிக் பண்ணால் வேற எதையுமே செலக்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த கர்வோ சர்ஃபேஸோ எதையுமே செலக்ட் பண்ணாது. எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்ஸை மட்டும் அதை வந்து கரெக்டாக பிக் பண்ணும். அந்த பிக் பண்ணும்போது அந்த கை சிம்பிள் வந்து அந்த பாயிண்டர் சிம்பிள் வந்து மாறுறத உங்களால் கிளியராக பார்க்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வெறும் பாயிண்ட்டுக்கு மட்டும் இல்லை. இப்போ நான் இதை வந்து ஒரு கர்வுக்கு எடுத்துக்கிறேன். வேற எதையுமே செலக்ட் பண்ண முடியாது, இந்த பாயிண்ட் எல்லாம் செலக்ட் பண்ணவே முடியாது. ஓகே, ஜஸ்ட் கர்வ்ஸை மட்டும் ஈஸியாக செலக்ட் பண்ணிட்டே போகலாம். எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி பழகுனீங்கன்னா பெட்டராக கேப்சர் பண்ண முடியும் எல்லா பாயிண்ட்டையும். அதே மாதிரி இது வந்து வெறும் சர்ஃபேஸை மட்டும் கேப்சர் பண்ணும். ஓகே, வேற இந்த கர்வ் அதெல்லாம் கேப்சர் பண்ணாது. ஸோ வெறும் சர்ஃபேஸஸை மட்டும் கேப்சர் பண்ணும். ஓகே, ஸோ இது மாதிரி இந்த 3 இதையும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக யூஸ் பண்ணிங்கன்னா பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.